இருக்கு, எல்லாத்து மேலையும் அக்கறை இருக்கு. ஆகமத்து மேலையும் அக்கறை இருக்கு, சாஸ்திரத்து மேலையும் அக்கறை இருக்கு, பொது வாழ்க்கையிலையும் அக்கறை இருக்கு, குடும்ப வாழ்க்கையிலையும் அக்கறை இருக்கு, சமூக நீதி மேலையும் அக்கறை இருக்கு. ஒரு சிவாச்சாரியாருக்கு தான் அத்தனை பேரோடையும் அக்கறை இருக்கு, அத்தனை பேரோடையும் பங்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 4 ஆசிரமம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தன், சந்நியாசி, 4 நிலைகள். பிரம்மச்சரியனுக்கு எதோட தொடர்பு அப்படின்னா, இப்ப உங்க குழந்தைகள்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமம், அவனுக்கு என்ன தொடர்புனா பெத்தவாரோட தொடர்பு கிடையாது. வாத்தியார் மாணவன், பாடம், வேதம், சாஸ்திரம், இதோட மட்டும்தான் தொடர்பு. அவனுக்கு ஏதோட தொடர்பு இருந்து தான் அப்பா வந்துட்டானா அப்பா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறது, அப்பாவோட போய் பாக்குறது, பேசுறது, அந்த மாதிரிலாம் தொடர்பு கிடையாது. வேதத்தோட மட்டும்தான் தொடர்பு, சாஸ்திரத்தோட மட்டும்தான் தொடர்பு. இது பிரம்மச்சரியம். கிரகஸ்தன் அதை விட்டுருங்க. வானப்பிரஸ்தன்னா ஒரு காட்டுக்கு போய் ஒரு மந்திரத்தை சித்தி பண்றதுக்காக அவன் வேற எந்த இதோடையும் தொடர்பே கிடையாது. அதே மாதிரி சன்னியாசிக்கு யாரோடமே தொடர்பு வச்சுக்க கூடாது. ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரியா பார்த்துட்டு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவங்க. அப்ப இது ஆனா யாருக்கு எல்லாரிடத்தையும் தொடர்பு இருக்குன்னா, கிரகஸ்தனுக்கு தான் எல்லார் இடத்துலயும் தொடர்பு இருக்கு. ஆக பிரம்மச்சாரியோடையும் சம்பந்தப்பட்டிருக்கான், வானப்பிரஸ்தனோடையும் சம்பந்தப்பட்டிருக்கான், சன்னியாசியோடையும் சம்பந்தம்னா அவன் கவனிக்க, சன்னியாசி வராருன்னா அந்த கிரகஸ்த சிவாச்சாரியார் அவன் தான் என்ன பண்ணணும்னா, அவன் போய் மரியாதை பண்றதோ, பூஜை பண்றதோ, இல்ல அவருக்கு வேணுங்கிறத பண்றதோ பண்ணணும். அப்ப ஒரு சிவாச்சாரியாருக்கு தான் எல்லா நிலைகள்லையும் எல்லாரோடையும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால அந்த அந்த எண்ணத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த சதஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அருளாளர்கள், ஒரு நாயன்மாரை பத்தி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவரு பேசுறாரு. பௌர்ணமியில நம்ம சேலத்தை சேர்ந்த திரு பவே சிவம் அவர்கள் ஏதோ ஒரு நாயன்மாரை பத்தி பேசுவார். அதுக்கப்புறம் அந்த மத்த 4 ஒரு சபைக்கு 4 பசங்க அப்படிங்கிற கணக்கு. அதுக்கப்புறம் இந்த சதஸ்ல நம்ம பொள்ளாச்சி கார்த்தி அவர் ஏதோ ஒரு நாயன்மாரை பத்தி பேசுவார். இது அப்படி பேசுறதுனால என்னன்னா, நாயன்மார்களை பத்தியும் தெரிஞ்சிட்ட மாதிரியாச்சு, நம்மளுக்கும் அந்த ஒரு அவளுடைய கதைகள் சரித்திரங்களை கேட்ட மாதிரியும் ஆச்சு, இவங்களுக்கும் அந்த படிச்சது இன்னும் நாயன்மார்களை பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்ட மாதிரியும் ஆச்சு. அதனால இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதனால முதல்ல பவே சிவம் இந்த நாயன்மார்களை பத்தி பேசுவார். அதுக்கப்புறம் ஸ்ரீகண்ட குஹன் அப்படிங்கிறவர் ஜீர்ணோத்தார தசகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம், அது ஒரு அருமையான கிரந்தம். அந்த ஸ்லோகம் நம்ம இந்த பாடசாலையில பாடம் உண்டு, எப்படின்னா விளக்கத்தோடு உண்டு, வியாக்கியானத்தோட. ஆனா வியாக்கியானம் கடைசி வருஷம் வச்சிருக்கோம். ஜீர்ணோத்தார தசகத்தோட வியாக்கியானம், சிவபூஜாஸ்தவத்தோட வியாக்கியானங்கள்லாம் கடைசி வருஷம் வச்சிருக்கோம். ஆனா மூலம் உண்டு, 10 ஸ்லோகம் தான். இந்த 10 ஸ்லோகமும் நினைவுல இருந்ததுன்னா கோயில்ல ஒருத்தராலையும் நம்மளை ஏமாத்த முடியாதுன்னா அவ்வளவு இந்த 10 ஸ்லோகத்திலே அடங்கி இருக்கு. ஒரு கோபுரம் உடைஞ்சு போச்சா உடனே நீ இஷ்டம் போக்குலாம் மாத்த முடியாது, அதுக்கு விட இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஒரு தர பேந்து போச்சா உடனே நீ பாட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது. என்ன திரவியம், என்ன அளவு, உற்சவ மூர்த்தியில ஏதாவது ஒரு பங்கம் வந்துருத்தா உடைஞ்சு போச்சா, கல்வி கிரகத்துல ஏதாவது ஒண்ணு உடைஞ்சு போச்சா, அதுக்கு அளவு இருக்கு. இத்தனை அளவு, இத்தனை அங்கம், இது போனாதான் உடனே மாத்தணும், இல்லைன்னா இது சரி பண்ணிட்டு மாத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் எல்லா விஷயமும் இந்த ஜீர்ணோத்தார தசகத்துல இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு அது பாடம் கண்டிப்பா எல்லாருமே இங்க ஒரு ஆவர்த்தி சொல்லியா அவனுக்கு காலம்பர பிரேயர்ல அந்த ஜீர்ணோத்தார 10 ஸ்லோகம் தான் சூப்பரா இருக்கும். அப்ப அதுல இருந்து ஒரு தலைப்பை எடுத்துட்டு அது வரிசையா பேச பண்றேன். பாலாலயமா எதை பேச போறேன்? 3வது ஸ்லோகம், 2 ஸ்லோகம் பேசிட்டார். இப்ப 3வது ஸ்லோகத்தை பத்தி அது பேச போறாரு. ஜீர்ணோத்தார தசகம். அடுத்துல செல்வேஷ் அப்படிங்கிறவர் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திர மந்திரார்த்தா. சுப்பிரமணிய ஒரு புஜங்கம் ஆதிசங்கரர் பண்ண அற்புதமான அந்த ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்திற்குரிய முன்னாடியே ஏதோ 4-5 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அடுத்து மீதி உள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்துக்கு அவர் அர்த்தங்களை அவர் தெரிஞ்சிட்ட அர்த்தங்களை பகிர்ந்துக்க போறார். அடுத்து பரமேஸ்வரன், அவர் விநாயக தியான மந்திரார்த்தா. விநாயகருக்கு ஒரு 16 விதமான தியானங்கள். அந்த தியானத்துல அந்த தியானத்துக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட தியானத்துக்கு எடுத்து அவர் சொல்ல போறார். அடுத்து கார்த்திகேயன், அவர் என்ன சொல்ல போறாருன்னா, நடராஜ பஞ்சகிருத்தியம், நடராஜரோட சொரூபம் என்ன, அவர் அந்த பஞ்ச கிருத்தியங்கள்னா என்ன, அவருக்கும் அந்த பஞ்ச கிருத்தியங்களுக்கும் நடராஜருக்கும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நடராஜர் அவருடைய அந்த கையில வச்சுட்டு இருக்கிற அக்னி இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல போறார். அதோட இந்த சபையான நிறைவு பெறுது. இதுல உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த தலைப்பு விஷயமாகவோ இதை இந்த புஸ்தகத்தை போய் பாருன்னோ நானோ ஆகமவாத்தியாரோ எதுவுமே சொல்றது இல்லை. இது முழுக்க முழுக்க உங்க பசங்க ரெடி பண்றது. பேசுறதுக்கு முன்னாடி மட்டும் எங்கள்கிட்ட காமிங்கன்னு சொல்லுவோம், பேசி முடிச்ச உடனே சரி பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு வார்த்தை கார்த்தியோ இல்ல குஹனோ இல்ல செல்வேஷோ இல்ல பரமேஷோ ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். நான்லாம் துளி கூட காரணம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு 15 நாளைக்கு முன்னாடியே நான் பேர் கொடுத்துடணும். அதே மாதிரி சின்ன பசங்களும் அதே மாதிரி தான். சின்ன பசங்களும் அந்த தலைப்பு மட்டும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணா இந்த தலைப்புல பேசலான் இருக்கேன்னா அப்படின்னு. சரிப்பா பேசு. இந்த புஸ்தகத்தை எடுக்கலான்னு பாக்கலன்னா நன்னா பாரு, புஸ்தகம் எப்பவுமே ஓப்பனா இருக்கும், நீ வா நீனா எடு அப்படின்னா தான் ஒரு 10 விஷயத்துல ஒரு விஷயம் மனசுல அவனுக்கு பதியும். நம்ம சொல்லி கொடுத்தோம்னா என்ன பண்றோம்னா அவனோட சிந்திக்கும் திறமைய நம்மளே மறைக்க ஆரம்பிக்கிறோம். தப்பாத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நான் பசங்களுக்கு இது நம்ம சபை, சிவ தருணாருண சபைங்கிறது வந்து நம்ம பாடசாலைக்காக நம்ம குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. அப்ப இதுல தப்பு வந்து வந்துட்டு போகுது. யாரும் ஒண்ணும் வந்து உடனே எப்படி நீ பேசலாம்னு சொல்லிட்டு யாரும் தலையை எடுக்க போறது இல்ல. ஆமா தப்பு, அடுத்த சபையில திருத்திக்கிறேன், முடிஞ்சு போச்சு. இனிமே நான் பேச போறேன், அவ்வளவுதான். நன்னா பேசிட்டியா, இன்னும் இதுக்கப்புறம் நான் நன்னா பேச போறேன், அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம சபை. ஆனா நம்ம சபைங்கிறதுக்காகவே கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு அலௌடு கிடையாது. அதுலயும் நாங்க ஒரு ரூல் வச்சிருக்கோம். என்னன்னா கரெக்டா அவன் எழுதினதை காமிக்கணும், காமிச்சு ஓகேன்னா இருந்தா மட்டும்தான் அவனை அலோவ் பண்றது. இல்லைன்னா நீங்க பாத்துருக்கலாம் 2-3 குழந்தை பேர் இதுல வந்திருக்கும், மெயின்ல இதுல போட்டிருப்போம், ஆனா அந்த குழந்தைய பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா அவன் இன்னும் சரியா ரெடி பண்ணல. ஏன்னா அத்தனை பேரும் இதுல பாத்துட்டு இருக்கா, நிறைய பேர் பாத்துட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து 10 விஷயத்த புரியாம கொடுக்கறதுக்கு ஒரு விஷயத்த நல்லா புரியுற மாதிரி கொடுக்கறது பெஸ்ட் இல்லையா? அதனால அந்த ஒரு விஷயத்த கூட அதான் சொல்றேன், அஷ்டோத்திரத்தை பத்தி பேசுறியா 10 அஷ்டோத்திரம் எடுத்துக்கோ, 10 அஷ்டோத்திரத்தை தெளிவா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசு. நீ 20-40 அஷ்டோத்திரத்தை எடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கடன்னு சொல்லி நீ என்ன சொன்ன அப்படின்னு தெரியாம தவிக்கிறதுக்கு 10 அஷ்டோத்திரம், 2 ஸ்லோகம், 1 ஸ்லோகம் இல்ல அரை ஸ்லோகம் எடுத்துக்கோ. ஆனா கேட்டவங்களுக்கு இந்த விஷயத்தை தாம்பா இவர் சொன்னார் அப்படிங்கிற வரும். வித் ரெஃபரன்ஸோட சொல்லி பழக நாங்க இப்ப இருந்தே பழக்கிக்கிறோம் அவங்கள. என்ன இப்ப ஒரு விநாயகரை பத்தி ஒண்ணு சொல்றியா, இது வந்து விநாயகர் அகவல்ல இருந்துதா, நீ எந்த புஸ்தகத்துல பார்த்த அந்த புஸ்தகத்தோட பேரை சொல்லு. அப்படின்னா தான் மத்தவங்க கேட்கிறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓ இவன் ரெஃபரன்ஸோட பேசுறான், அப்ப இவன் பேச்சுல உண்மைத்தன்மை இருக்கும், இவன் பேச்ச நம்பலாம் அப்படின்னு. நம்ம வாட்டுக்கு போற போக்குல இது அந்த புராணத்துல இருந்தது இந்த புராணத்துல இருந்ததுன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பொது வழியில பேசும்போது அதுக்குன்னு உண்டான மரியாதை, அதுக்குன்னு உண்டான தர்மம், இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். அதனால அப்பேற்பட்ட அந்த தர்மங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச அந்த ஒரு சபையானது இந்த சிவத்தருணாருண சபையானது விளங்குகிறது. இப்பொழுது முதலில் 63 நாயன்மார்களை பற்றி திரு பவேசிவம் அவர்கள் பேச வருகிறார்.